महामोह ग्राहग्रासैककर्मणे ஒரு இன்கன்வீனியன்ட் அந்த தமிழ் ஸ்லோகங்கள் வந்து எந்த புஸ்தகத்திலும் தமிழ் புஸ்தகத்தில் கூட அவங்க பிரிண்ட் பண்ணல. காரணம் வந்து சம்ஸ்கிருதமும் பிரிண்ட் பண்ணி தமிழும் பிரிண்ட் பண்ணால் புஸ்தகம் இதுவனவே இவ்வளோ கொஞ்சம் குண்டாக இருக்குது, அது இன்னும் பெருசாகவும் விலை ஏறும். இன்னொன்று வந்து பஞ்சதசி படிக்கிற அளவுக்கு அட்வான்ஸ்டாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருக்கும், அதனால் தேவையில்லை. இந்த புஸ்தகம் ஆர்டர் பண்ணும்போது அவங்க எல்லோரும் ஆச்சரியப்பட்டாங்களாமா, ஐயோ எடுத்துகிட்டு போங்க சீக்கிரம் அனுப்புகிறோன்னு சொல்லிட்டு உடனே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா யார் வாங்குறாங்க, இது யார் படிக்கிறாங்க? இதோ வேலையில்லாத யாரோ கோயம்புத்தூர் பாஸ் சொல்லலாம், அப்படி அதிருஷ்டமான தன்ய ஜீவர்கள் தான் யாரோ கையில் எடுத்துக்கிட்டு படிக்கிறதுக்கு உட்காந்துருக்குங்க பாருங்க, எவ்வளோ கிருப்பை பகவானுக்கு. அதனால் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்களாம். சரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அவங்க, நெட்டில் பார்த்துட்டு இருக்காம ஜீராக்ஸ் பேப்பர்ஸை கொடுங்கோ, கையில் கொடுங்கோ. தமிழில் யாருக்கு வேணுமோ ஒரு 10 ஸ்லோகம் என்னமோ அவங்க ஜீராக்ஸ் எடுத்து வச்சாங்க. இல்லை அதோட வெப்சைட் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க உஷா அம்மா, நீங்கள் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்களே பண்ணிக்கோங்க. ஓகே, என்ன ஸ்லோகம் படித்தா நல்லா இருக்கும். சம்ஸ்கிருதம் படிக்க கஷ்டமாக இருக்கிறவங்க தமிழ் பார்க்கலாம். இந்த முதல் ஸ்லோகமான குருவந்தனம் ஆர் மங்களாச்சரண ஸ்லோகம், ரெண்டாவதையும் இதோட கண்டினியூஷனாக தான் இருக்கும் அர்த்தம். இந்த 2 ஸ்லோகத்தில் அனுபந்த சதுஷ்டயம் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார் ஆத்தர். இந்த புஸ்தகம் என்ன விஷயம் பேசுறது, எதுக்காக பேசுறது, யாருக்காக பேசுறது, அப்போது அந்த கேட்குறவனுக்கு இந்த சப்ஜெக்ட் எப்படி பிரயோஜனப்படும், இந்த 4 விஷயங்களை பற்றி தெரிய வைக்கிறது தான் அனுபந்த சதுஷ்டயம். எல்லா வேதாந்த கிரந்தங்கள் முக்கியமான முதல்ல இருக்கும், அது சில வாட்டி இந்த பிரார்த்தனா ஸ்லோகத்தில் இருக்கும். என்னுடைய குருவான ஸ்ரீ சங்கரானந்த பாரதி தீர்த்த சுவாமிக்கு இன்னொரு பேர், மேபி ஆசிரமத்தில் எல்லாரும் அன்போடு கூப்பிடுறது மேபி சங்கரானந்தா இருக்கலாம், அதனால தான் அதையும் உபயோகப்படுத்திட்டார். மேபி அஃபிஷியல்லி ஆசிரமம் பீட்டாதிபதி அவர் பாரதி தீர்த்த சுவாமியாக இருந்திருக்கார். நமக்கு எல்லாருக்கும் அப்பப்போ 2 பேர் இருக்கும்ல, அப்போ சுவாமியும் 2 பேர் வச்சுக்கிட்டார். ஸோ என்னோட குருவான ஸ்ரீ சங்கரானந்த சுவாமிக்கு நான் வணங்குறேன். அவருக்கு வணங்குறேன்னா நேராக சொல்லலை, யாருன்னா அவருடைய பாதங்களுக்கு, பாத பத்மங்களுக்கு நான் வணங்குறேன். அப்புறம் பாத பத்மங்களுக்கு குருவுக்கு வணங்கினா என்ன கிடைக்கும்னா, எனக்கு குரு எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவர் வந்து இந்த சம்சாரமனே முதல்ல பிடிச்சிருக்கு, மகாமோக கிராச கிராக கிராக கிரகண ஷார்க்கு. இந்த முதல்ல வந்து கம்பேரிசன், மகாமோகம், கிரேட் டீப் டெல்யூஷன், புரிய மாட்டேங்குது, வெளியே வர முடியல, பின்னாடி போக முடியல, முன்னாடியும் போக முடியல, அப்படி மாட்டிருக்கிறோம் இல்லையா? எல்லாருக்கும் அப்பப்போ தோணி இருக்கும், ஒன்றும் பண்ண புரியல. அதனால மகாமோகமான இந்த குரோக்கடைல், ஏன்னா குரோக்கடைலோட க்ரிப்பு வந்து எதுக்குன்னா அன்றைக்கி சொன்னோம், க்ரிப் அது பிடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், முழுசாக ஒன்று உள்ளே இழுக்கும்.
ஏன்னா அதுக்கு தெரியும் நான் பிடிச்சது கொஞ்சம் தான், இன்னும் கொஞ்சம் வெளியில் இருக்கேன், மொத்தம் இழுத்துட்டு தான் அது கடிக்கும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட தொடங்கும். இந்த மகாமோகம் சம்சாரம் అనేది மகாமோகம். சம்சாரம்னா ஜனன மரண சக்கரமான இந்த இது சம்சாரம் மகாசாகரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக. பெரிய கடல். அப்படிப்பட்ட இந்த சம்சாரமான குரோக்கடைல் மோகம் இவர் சாப்பிட்டுடுவார். கிராச ஏக கர்மன அஜ்ஞானத்தின் நீக்கினவனே வேலை மட்டும்தான் வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்காரம்மா குரு. யாரோட அஜ்ஞானம்? அவருக்கு இல்லை, அவருக்கு போயிடுச்சு அஜ்ஞானம். போனதுனால தான் அடுத்தவங்களுக்கும் உதவி பண்ணுறதுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு வழி காட்டுறதுக்கு உட்கார்ந்துருக்கிறதுனால தான் அவருக்கு குரு அப்படின்னு யாரோ கேட்குறாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு சொல்லி தரும்போது அவருடைய வேலை கிராச ஏக கர்மனே. His only job is all the time eating these crocodiles. ஏன்னா தனித்தனியாக இருக்கு, அவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, இவங்களுக்கு இருக்குது, இத்தனை பேர் எத்தனை கேட்குறவங்க எல்லாரும் எப்படி தனித்தனியாக இல்லை. அவர் டீச் பண்ணிகிட்டே இருந்தாவே, நீங்கள் கேட்டுட்டு இருந்தாவே அந்த மகாமோகமான இந்த கிராகம் குரோக்கடைல் விட்டுட்டு போயிடும், இல்லைன்னா அடிஞ்சு போயிடும். என்ன அங்கே மேஜிக் நடக்கிறதுன்னா அன்றைக்கே சொல்லியிருக்கேன், நார்மல் ஏதோ லிட்டில் அஜ்ஞானம்னா நார்மல் தர்சனம் ஓகே. அப்பப்போ கோயிலுக்கு போயிட்டு சுவாமினை பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்துக்கிறார் இருக்கார்ல, நான் தான் சொல்லிட்டு இருக்குல்ல, அப்பப்போ குருவாயூர் எங்கெங்கே போயிட்டு. ஆனால் போக மாட்டேங்குதே புள்ள, இல்லை தைரியம் வர மாட்டேங்குதே, திருப்தி வர மாட்டேங்குதே. அதனால் மகாமோகத்தினால அந்த அளவுக்கு ஈஸியாக நீ நார்மல் தரிசனம் எல்லாம் பண்ணிட்ட, அங்கேயும் ப்ரொமைஸு பார்கெனிங் எல்லாம் பண்ணி தானே நம்மளுடைய தரிசனம் பக்தி இல்லை, அதெல்லாம் வேலை செய்யாதப்பா. இதுக்கு ஸ்ட்ராங் ஆன்டிபயோட்டிக் வேணும். என்ன வேணும் அப்போ? நார்மல் தரிசனம் பத்தாது, சுதர்சனம் வேணும். பகவானுடைய அந்த சக்கரத்து பேர் சுதர்சனம். சுதர்சனம் இங்கே ஞானம். எந்த சக்கரம் தர்சனம்னா வடி, வெளிச்சம், மார்க்கம். எது எந்த வழி, எந்த வெளிச்சம், அந்த வழியில் நீ போனால் உனக்கு பரிபூர்ணமான ஒரு ஞானம் வருமோ, சுதர்சனம். அப்படிப்பட்ட குரு, என்னுடைய குரு, என்னோட அஜ்ஞானம் இல்லை போயாச்சு இவருக்கு. இது ஏது நம்போ ஆனால் சொல்லிக்கிறார். என்னோட குருவுடைய பெருமை தெரியுமா? எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு. ஸோ இந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் அன்றைக்கே பார்த்தோம். இன்னைக்கு அடுத்தது 2வது ஸ்லோகத்தில் இங்கே 2 விஷயம் சொல்லியாச்சு. ஒன்று மகாமோகவனே ப்ராப்ளம், அப்புறம் அது நீக்கிறது. பிரயோஜனம் என்ன? அது கட் பண்ணி எடுத்துடுது, கில் இந்த மோகா. அடுத்த ஸ்லோகத்தில் தான் யாருக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சிஷ்யனுடைய லட்சணம், அதுக்கப்புறம் திரும்பி குரு பற்றியும் சொல்லி அந்த பிரயோஜனம், அதுக்கப்புறம் அதிகாரி யாருன்னு இங்கே 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். 2வது ஸ்லோகம் படிக்கிறோம். தத்பாதாம்புருஹத்வந்த்வ சேவா நிர்மலசேதசாம் சுகபோதாய தத்வஸ்ய விவேகோயம் விதீயதே. நான் இப்போ இந்த புஸ்தகத்தினை ஏத தொடங்குறேன். அதனால் எனக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது. எதுக்காக பண்ணுறானோ அது நிறைவேறணும், முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதீயதே. ஐ ஆம் டிசைனிங் திஸ். நான் இது ஏதுறேன், இது சொல்ல போகிறேன். ஐ ஆம் கம்போசிங் திஸ். இத்தனை அர்த்தம் விதீயத்தை.
என்ன எழுதுறேன், எது பற்றி பேச போகிறேன்? தத்வஸ்ய விவேகா, இந்த சப்ஜெக்ட் மேட்டர் விஷயம். தத்துவம் என்னன்னு டிஸ்கிரிமினேட் பண்ணி பிரித்து புரிஞ்சுக்கிறதுக்காக, சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக சத்தியஸ்ய விவேக ஐயம் விதீயதே. I am writing this to make very clear about the subject matter tattva vivekam. அதுக்கப்புறம் முதல் பாதத்தில் யார் நிர்மல சேத்தசர்களாக இருப்பாங்களோ, சேவா மூலமாக நிர்மல சேத்தஸ், சேவா நிர்மல சேதசாம் அதிகாரி யாரோ தெரியுமா? யாருக்கு இது பிரயோஜனப்பட தெரியுமா? யாருக்கு சேவா பாவம் இருக்கோ, சேவா பாவம் இல்லை, அந்த குருவுடைய பாத பத்மங்களுக்கு சேவை பண்ணி தத்பாதாம் குருஹத்வந்த்வ. இந்த முதல் ஸ்லோகத்தில் ஏகவச்சனம் தான் உபயோகப்படுத்திட்டாரு. அப்படியே நமக்கு சந்தேகம் வரும்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்லோகத்தில் அவரே துவந்தவன் சொல்லிட்டார். அப்படின்னா குருக்கு எப்படி ஒரு கால் ரெண்டு கால் தானே பாதம். அதனால் இங்கே துவந்தவன்னா ரெண்டு. ஸோ குரு ரெண்டு பாத பத்மங்களுக்கு ஓகே. தத் பாதாமல், தத்துன்னா அந்த குரு, நான் எந்த குருன்னு பற்றி நான் பேசியிருக்கானோ முன்னாடி முதல் ஸ்லோகத்தில், அந்த பாதங்களுக்கு தத் பாதாம்புருக துவந்த, அந்த ரெண்டு பாதங்களுக்கு யாரெல்லாம் சேவா பண்ணி அவங்களோட மனசுன்னு சுத்தப்படுத்திக்கிட்டாங்களோ. இது கொஞ்சமாக அன்றைக்கே விஸ்தாரம் பண்ணுறோம். சேவன் என்ன, அப்புறம் சிஷ்யன் எப்படி இருக்கணும் ஸ்டூடெண்ட்டு. அதில் இங்கே முக்கியமாக குரு இந்த வித்யாரண்ய சுவாமி சேவா, சர்விங் த டீச்சர் ரொம்ப முக்கியம். பை சர்விங் யூ won't get the knowledge, and by reading alone, studying, you won't get the qualification. இன்னொரு வாட்டி தமிழில் சொல்கிறது பண்ணு பார்க்க. சேவை பண்ணுறதுனால மட்டும் ஞானம் வராது. சேவை பண்ணாமல் சும்மா புக்கு வாங்கியிருக்கேன், என்கிட்ட பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நான் உட்காந்தேன், வந்துட்டு போகிறேன், அப்பப்போ வருவேன், எனக்கு இஷ்டம் இருக்கும்போது படிக்கிறேன், ஆனால் தகுதி வராது, அதிகாரம் ஆக மாட்டோம். அப்போ பாருங்கள் இந்த ரெண்டுத்துக்கு லிங்க் எப்படி இருக்கானு. சேவை பண்ணிட்டு அதிகாரத்துவத்தை வாங்கி, அதனால என்ன அதிகாரத்துவம்னா சொல்லிட்டாரு, உன்னோட மனசு சுத்தமாயிடும். சுத்தமாக மனசு சுத்தமாகலைன்னா இந்த வித்யை உனக்கு சேராது. காது கேட்கலாம், ஆனால் ஹிருதயம் ஏற்றுக்காது. இது ஒரு சட்டில் சயின்ஸ் இது. அப்போ நம்ம மனசனை சுத்தப்படுத்துறதுக்காக தான் இந்த சேவா, சர்விங் த டீச்சர். அன்றைக்கே சொல்லியிருக்கோம், ஈவன் சர்விங் த லார்ட் ஆல்சோ இஸ் மென்ட் ஃபார் தட் ஓன்லி. Or serving your family member or any others also in the name of the social service also meant for that only. ஆனால் பாஹ்யமாக குடும்பம் சொசைட்டின்னு போகும்போது நமக்கு அந்த பாவனை வரமாட்டேங்குது. நான் பண்ணுறேன்னு அகங்காரம் தான் வருது. ஈவன் கடவுள்கிட்ட போனான்னு இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மி. ஆனால் குரு கிட்ட வரும்போது நம்ம முதல் விஷயம் ஏமாற்ற முடியாது. That's why we need a living master in front of us. யார் ஃபோட்டோ வச்சுக்கிட்டு அப்பப்போ அப்படியே பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னால் சில வாட்டு அப்படி தான். அதுதான் நம்ம யாருக்கு தெரிய போகிறது, கடவுளுக்கே தெரிய போகிறதுல இருந்தால் நம்ம தெரிஞ்சும் நம்ம ஏமாற்றுக்கிறோமோ இல்லையா. யாருக்கு தெரியாது, தெரியும், ஆனால் பண்ணிக்கிறான். காரணம் வீக்னஸ். அதனால் ஆனால் குரு கிட்ட நீ சரண்டராய் ஒரு லிவிங் மாஸ்டர் கூட இருந்து வாழ்ந்து யூ கேனாட் எஸ்கேப். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதுதான் வழி. அப்படி இருக்கும்போது பிகாஸ் அப்பப்பப்போ சிசிலிங் ட்ரீட்மெண்ட், ஹேமரிங் ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடக்கும். பை சிசிலிங் அண்ட் ஹேமரிங் ஓன்லி ஒரு பெரிய கல்லுலேருந்து அழகான ஒரு சிற்பம் அதுக்கு ஒரு
அழகான ஒரு ஆக்கிருதி வந்து அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கோவிலில் வச்சதுக்கப்புறம் அதுக்கு மதிப்பு வருது. ஆனால் அதே முதல்ல ஒரு பெரிய பிளாக்கு கல்லாக இருக்கு மலைக்கட்டு எங்கோ, அப்போ யார் அதை ஆராதிக்கலையே, அது யாரும் பூஜிக்கலையே அப்புறம். ஆனால் அந்த ஸ்தபதி ஆச்சாரியர் அதெல்லாம் பண்ணி எத்தனோ நாள் எடுத்துக்கிட்டு அடித்து அடித்து க்ளீன் பண்ணி ஹேமரிங் அண்ட் சிசிலிங் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ குரு கிட்ட அதெல்லாம் நடக்கும். அது பண்ணும்போது அந்த கல்லுனால சார் அது ஒன்றும் சொல்லாமல் அப்படி இருக்கு, இங்கே அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஆனால் நீ அடிக்கணும் என்ன கல் மாதிரி எல்லாம் தாங்கிக்கோ ஏற்றுக்கோங்க இருந்தால் அப்புறம் என்ன ஆகும், முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்கும். அப்புறம் பார்த்தா யூ வில் பிகம் எ பியூட்டிஃபுல் பர்சன். பியூட்டிஃபுல்லாக தான் இந்த பியூட்டி இல்லை, ஹிருதயம் சுத்தமான ஒரு மனசோடு இருக்கிற மனுஷன் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பிடிக்கும். அந்த விக்கிரம் கோயிலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து எட்டி பார்த்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணி. என்ன வித்தியாசம் அது? அங்கே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? We made it and we kept in one particular place and we are started respecting it. ஸோ அந்த மாதிரி குரு கிட்ட சேவை பண்ணுறதுல அப்போது சேவா பாவத்தோட நமக்கு வந்து அதிகாரத்துவத்தில் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். அதனால அகங்காரம் குறையும். அதுக்கப்புறம் மனசு வந்து சுத்தமாயிடும். நிர்மல சேத்தஸ்ன்னா அதோ சாதன சதுஷ்டய சம்பத்தி அந்த 4 அது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். அப்படி இருந்ததுக்கப்புறம் அப்படிப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு ரிவிஷன். மேபி இன்னும் அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் அந்த சாதனைலையோ இன்னும் நம்ம அடையலையே, இன்னும் நான் அடையலை, பிரம்மனன் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, ஆனால் எங்களுக்கு இன்னும் அனுபவம் வரலையே. நிறைய பேர் கிளாஸு நிறைய வருஷங்கள் குரு கிட்ட இருந்ததுக்கப்புறம் கூட இப்படி இருக்கும், அப்படி தான் இருக்கும். நாங்கள் பிரம்மனை பற்றி நிறைய கேட்டோம், நிறைய நாள் கேட்டோம், நல்லாவே கேட்டோம், ஆனால் எங்களுக்கு இன்னும் அனுபவம் வரல. அப்படின்னா தெர் இஸ் சம் மிஸ்டேக், பேசிக் எரர். என்ன சொல்லது எல்லாமே நீ ஒரு ஆப்ஜெக்டிவாக எடுத்த, யூ ஆப்ஜெக்டிஃபைட் த ஹோல் சப்ஜெக்ட். அதுதான் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் அது நீதான் சொன்ன அனுபவத்துக்கு உனக்கு வரணும். அதுக்கு பல பிரயத்தனம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால அந்த அகம் பிரம்மாஸ்மி அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வரத்துக்கு சுகபோதாய அவங்களுக்கு இன்னும் அப்படிப்பட்ட ஆல்ரெடி நல்ல சாதகர்களாக தான் இருக்காங்க, நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க, முமுட்சுவாக இருக்காங்க, குருவுக்கு சேவை பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன். இப்போ now there is little bit barrier in between, some kind of still misunderstanding or confusion, no clarity, no ஞான நிஷ்டை வரல, ஏதோ தடங்கள் இருந்துட்டு இருக்கு. இன்னும் அஜ்ஞானம் அங்கங்கே அப்படி ட்ரேசஸ் இருக்கு. ஆனால் குரு எப்போ சம்திருப்தி படுறாரு, எந்த சேவனாலையும் இல்லை, குரு சொல்கிறது புரிஞ்சுட்டு நீ அனுபவத்துக்கு கொண்டு வந்து குரு என்ன ஞான நிலையில் இருக்கார் அந்த ஞான நிலைக்கு நீ வரும்போது தான் குருக்கு பரம சந்தோஷம். ஹி வாண்ட்ஸ் ஓன்லி தட். அதுதான் உண்மையான குரு தட்சணை, அதுதான் உண்மையான சேவை. அப்படின்னு மிச்சம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணணும். பட் ரிமெம்பர் தட் இஸ் த திங். ஸோ அப்படி சுகபோதாய, ஸோ மேக் டு அண்டர்ஸ்டாண்ட் வெரி ஈஸிலி, ட்ரைங் டு எலாபரேட் தி சேம் வேதாந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் குரு இங்கே வித்யாரண்ய சுவாமி அடுத்த 3வது ஸ்லோகத்தில் வந்து சப்ஜெக்ட் மேட்டருக்கு போகிறார். யாரும் புஸ்தகம் பார்க்க வேண்டாம், கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் இங்கே பாருங்கள். So before entering into that shloka and the subject matter there, ஆல்ரெடி வீட்டில் புக்கு வச்சுருக்கீங்க, பார்த்துருப்பீங்க, சில படிச்சிருப்பீங்க, எது என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும். சில பேர் தொடாமல் கூட வச்சுருப்பீங்க. ஓகே ஃபார் எவ்ரி திங். ஓகே. தத்துவ விவேக பிரகரணம் இந்த அத்தியாயத்தோட பேர்.
இதில் 65 ஸ்லோகம் பார்க்க போகிறோம். அந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக சிஸ்டமேட்டிக்காக ஒரு ப்ரோக்ரெசிவ் ஆர்டரில் வித்யாரண்ய சுவாமி நமக்கு சொல்ல போகிறார். சிலதெல்லாம் நம்ம தத்துவபோதத்தில் கேட்டதா அப்படி தான் ரிவிஷனாக இருக்கும். சிலதெல்லாம் வேறு பாகவதம் சமயத்தில் உபனிஷத்து கிளாஸில் கேட்டு தான் இருக்கும். பட் ட்ரை டு மேக் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் மோர் கிளியர். ஓகே, கேட்டதேன்னு சொல்லிட்டு விட்டுடக்கூடாது, தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு விட்டுக்கூடாது. கண்டிப்பாக யூ வில் கெட் மோர் கிளாரிட்டி. இது எல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் தத்துவபோத படித்தவங்களுக்காக சொல்கிறேன். அடுத்தது சில பேர் நீங்கள் பகவத்கீதையோ வேறு இல்லை ஒரு வருஷமாக பாகவதமோ இதெல்லாம் கேட்டு சில பேர் இருக்கீங்க. சில பேர் உபனிஷத்து கிளாஸுங்க 2-3 மாதம்தான் வருங்க. அன்றைக்கே நான் சொல்லியிருக்கேன், குறைஞ்சி பகவத்கீதை மொத்தம் ஒரு வாட்டி படிச்சிருந்த நம்ம படிக்கிறதில்ல, கேட்டு இருக்கணும். அப்புறம் 2-3 உபனிஷத்துங்களாவது கேட்டு இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இங்கே உபயோகப்படுத்துகிற டெர்மினாலஜி, இங்கே சப்ஜெக்ட் போகிற விதானம் ரொம்ப குவிக் ஃப்ளோ அப்படி இருக்கும். பட் எல்லோரும் இங்கே கலந்து இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும், கொஞ்சம் இடத்துல வேறு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டியிருக்கும். புஸ்தகத்தில் இருக்கிறது மட்டும் பார்த்தா ஒன்றும் புரியாது. ஓகே, அதுக்கு தானே குரு. அதனால் தத்துவ விஷயந்தான் இங்கே வரப்போகிறது. Swami Vidyaranya is going to prove or bringing to our recognition, நம்முடைய நினைவுக்கு கொண்டு வரதுக்கு என்னது, ஜீவன் வந்து சச்சித் ஆனந்த ஸ்வரூபம். இது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ 3வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகத்து வரைக்கும் இந்த விஷயந்தான் அவர் கொண்டு போகிறார். எப்படி கொண்டு போகிறாருன்னு சொல்கிறேன். முக்கியமாக 3 ஸ்லோகங்களில் என்ன வரப்போகிறது நான் சொன்னதுக்கப்புறம் தானே நீங்கள் புஸ்தகம் பார்க்கணும். வேணுமென்னு நோட் பண்ணிக்கோங்க, வேணுமென்னா அதுக்கப்புறம் படிப்போம். அப்போ அது ரிலேட் பண்ணால் உங்களுக்கு சுலபமாக புரியும். அதுக்கப்புறம் அந்த 10வது ஸ்லோகத்துக்குள்ள இந்த சத்துச்சித் ஆனந்த ஸ்வரூபம் ஜீவ அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். பை ஒன் மெத்தட் அப்படின்னா அப்புறம் இன்னொரு மெத்தடும் எடுக்க போகிறார். முதல் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறாருன்னா, இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவலில் வந்து ஸ்டார்ட் ஆகுறது. தத்துவபோதை கேட்டவங்க அப்புறம் அதை லிங்க் பண்ணிக்கோங்க மனசில், எங்கே அங்கே அப்படி போல. தைனந்திக நித்திய வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற ஒரு நாளில் இருக்கிற 3 அனுபவங்கள், ஜாகிரத, ஸ்வப்ன, சுஷுப்தி. வேக்கிங் ஸ்டேட், ட்ரீம் ஸ்டேட் அண்ட் டீப் ஸ்லீப் ஸ்டேட். எல்லாருக்கும் நம்ம நித்திய தைனந்திக வாழ்க்கையில் இருக்கிற அனுபவம். அந்த விஷயம் எடுத்துக்கிட்டு தான் முதல் இந்த தத்துவம் ஒன்றுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி, அதுதான் உண்மையான உன்னுடைய ஸ்வரூபமனி நமக்கு விவரிக்க போகிறாரு. அப்போ முதல் ஆங்கிள், டேக்கிங் த 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் அவர் அவஸ்தாத்ரயம், அவஸ்தாத்ரயத்தினை விவரிக்க போகிறார். அதுக்கப்புறம் இது எப்படி தொடங்கி எங்கேருந்து போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே உதாரணம் ஆல்ரெடி உபனிஷத்து கிளாஸ்லேயோ தத்துவபோத சமயத்தில் நான் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. நம்ம வந்து ஏதாவது திருஷ்டாந்தம் எடுத்துக்கிட்டு தான் தாஷ்டாந்தத்தின்னு புரிஞ்சுக்கணும். முதல்ல வார்த்தைகள் புரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. பஞ்சதசி கொஞ்சம் அப்படி அசந்துட்டா மிஸ் ஆகிடும். ஸோ திருஷ்டாந்தம் வேணும். நான் த சிம்பிளஸ்ட் அண்ட் த வெரி ஈஸி திருஷ்டாந்தம் வந்து பலது இருக்கு. அங்கேயும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒன்று எடுப்போம். பிரகாஷம், பிரகாசம்னா லைட்டு. லைட் அந்த மேலே பல்பு பார்க்கக்கூடாது. பொதுவாக இங்கே எல்லாமே லைட் இருக்குல்ல. லைட் இருக்கிறதுனால தான்
தெரியுறது. அது மட்டும் இல்லை, நீங்கள் கண்ணு திறந்ததா லைட் இருக்கு, ஆனால் நீங்கள் கண்ணு திறக்கணுமே. ஸோ ரெண்டு வேணும், இந்திரியம் வேணும், இந்திரியத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும், அப்போ தெரிவிக்கப்படுறது. ஸோ இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வரல இங்கே, அப்போ இந்த எம்டியாக இருக்கு இங்கே. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற லைட்டு வந்து என்னை மேலே பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷனால் நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் நான் எழுந்திரிச்சு போகிறேன்னு வச்சுக்கோங்க. போனால் நான் இருக்க மாட்டேங்க ஆஸ் எ ஆப்ஜெக்ட், ஆனால் லைட் அங்கே இருக்கும். சரி, இப்போ என்ன விட்டுடுங்க. ஸோ இங்கே இப்போது எனக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி பாட்டு வந்துச்சு. என்ன வந்துச்சு? கொஞ்சம் பேசுங்க, அப்பா அப்பா தூக்கம் வேண்டாம். பாட்டு வந்துச்சு பாட்டு. இதுக்கு முன்னாடி இங்கே இல்லை. இது வந்துச்சுன்னு தெரியறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று வந்து சென்ஸ் ஆப்ஜெக்ட் வேணும், சென்ஸ் ஆர்கன் வேணும். சென்ஸ் ஆர்கன் இருந்தால், ஆனால் சென்ஸ் ஆர்கன் மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு முன்னாடி இந்த லைட் இருந்திருக்கணும். ரெண்டு விஷயம் இருந்தால் தான் இது தெரிஞ்சிச்சு. அப்போது வித்யாரண்யர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மொத்தம் ஹோல் பிரபஞ்ச நம்ம அனுபவத்தில் இருக்கிற பிரபஞ்சம் 5 செக்மெண்ட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. 5 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கணும், புரிஞ்சிருக்கும். ஏன் 5 சென்ஸ் ஆர்கான்ஸ் தான் இருக்கு, நல்ல வேலை போதும். சில ஜீவர்களுக்கு 5 இல்லையாமா, அப்போ அதோட பிரபஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். என்ன அந்த 5 பிரபஞ்சங்கள்னு சொன்னால், ಶಬ್ದ பிரபஞ்சம். பிரபஞ்சம்னா பிரகர்ஷேன எல்லாம் பரவி இருக்கு பஞ்ச மகாபூதங்களால், அதுக்கு பேர் பிரபஞ்சம். பிரகர்ஷேன வியாபிச்சிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, அதனால பிரபஞ்சம். அதனால தான் சிங்கத்துக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா? பஞ்சானனம். அப்படின்னா அது வந்து அந்த பஞ்ச கையில் இருக்கிற அந்த நகை வந்து அப்படி திறந்து இப்படி பெருசாக பண்ண, அதுக்கு முன்னாடி அவ்வளோ இருக்கான்னு தெரியாது, அதுக்கு பேர் அதுக்கு பேர் பஞ்சா. ஐ டோன்ட் நோ தெலுங்கா வேறு பாஷைகள் இருக்காங்க. பஞ்சானனம் சிங்கத்துக்கு ஒரு பேர், சம்ஸ்கிருதத்துலேருந்து வந்தது. சரி, சப்த பிரபஞ்சம். ஓகே, இப்போது நீங்கள் என்ன இது எப்படி தெரிஞ்சிச்சுது? ரூப பிரபஞ்சம். ரெண்டாவது ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பெட்டர். ஓகே, சப்த பிரபஞ்சம். என்னோட சப்தம் கேட்குறதா? எல்லாரும் கேட்குறதா நினைக்கிறேன். ஓகே, கண்ணு மூடாதவங்களுக்கு எல்லாரும் கேட்குது. சப்த பிரபஞ்சம். சப்போஸ் ஒரு டெஃப் பர்சன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அப்படி சுத்தமாக காது கேட்காது, இருக்காங்க இல்லையா? அப்படி 1/5 of the world is not there for him. சப்த பிரபஞ்சமே இல்லை, பட் he exist. அவன் வேறே இருக்குல்ல. ஓகே, சப்த பிரபஞ்சம்னா ஆகாசத்துலேருந்து சப்தம் வந்தது, தத்துவபோத ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாஷ வாயு, வாயோர் அக்னி, அக்னேர் ஆப, ஆப பிருதிவி, அந்த ஆர்டரில் தான் வரும். அப்போ ரெண்டாவது வந்து ஸ்பர்ஷ பிரபஞ்சம். தொட்டி பார்த்துக்கோங்க, இருக்கு, பரவாயில்ல, காற்று நல்லது. மான்சூன் வர மாட்டேங்குது, கொஞ்சம் சூடாக இருக்கு. வருமாம் 23ஆம் தேதிக்கு அப்புறம் வரலாம். ஸோ ஸ்பர்ஷ பிரபஞ்சம், இதுக்கு அதிஷ்டானம். த ரீசன் இஸ் பஞ்சமபூதம் வாயு. அந்த வாயு இருந்தால் இந்த ஸ்பர்ஷ தெரியும், எல்லாத்துக்கும் லிங்க். ரெண்டாவது பஞ்சமகாபூதம், அதுக்கு ஸ்பர்ஷ பிரபஞ்சம். மூணாவது வந்து
வாயோஹோ அக்னி 3. அக்னி தான் ரூப பிரபஞ்சம். அக்னின்னா வெளிச்சம். கண்ணுக்கு பின்னாடி சூரிய தேவதை தான் அதிஷ்டான தேவதை. அப்போது ரூபம் தெரியுது கண் இருக்கிறதுனால. அப்போது ரூப பிரபஞ்சம். அதுக்கப்புறம் 4வது ரச பிரபஞ்சம். டேஸ்டிங். பேசுறதை பற்றி விட்டுடுங்க. ரசம்னா இங்கே ரசம்தான். ரச பிரபஞ்சம் ருச்சி தெரியுது. அதுக்கு ஜல தத்துவம், ஜலம், இது கவுண்டர் பார்ட். அப்புறம் லாஸ்ட் 5வது கந்த பிரபஞ்சம், ஸ்மெல்லிங். பூமி கரஸ்பாண்டிங் தன்மாத்திரை ஆர் பஞ்சமகாபூதம். மொத்தம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த 5க்குள்ள தான். நீங்கள் ஏதாவது சொல்லுங்க, வேறு எதுவுமே சொல்ல முடியாது. யூ cannot go out of it. இந்த 5க்குள்ள தான் நம்ம அனுபவம் பிரபஞ்சம் எல்லாம் தெரியுறது. 5 பிரபஞ்சம். ஸோ இப்போ இங்கே இந்த ரூப பிரபஞ்சம் மொத்தம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஸோ ரூபம் பார்த்துங்க. அப்புறம் இதில் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அது இருக்காது. அப்போது முதல் ஜாகிரத அவஸ்தையில் இப்போ எல்லோரும் முடிச்சிருக்கீங்க இல்லையா நினைக்கிறேன். ஜாகிரத அவஸ்தையில் நினைவில் இருக்கிறோம். அதனால் கண்ணு திறந்து பார்க்குறோம். ஆப்ஜெக்ட் தெரியுது. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்கு வித்யாரண்ய சுவாமி கொடுக்குற பேர் வேத்யாக, தெரிஞ்சுக்கப்படுற பொருட்கள். வேத்யாக. வைத்தியம் இல்லை, டாக்டர் இல்லை. வித்துல வேத்யாக, தெரிஞ்சுக்கப்படுறது. இது இருக்குது அது இருக்குன்னு. இப்போ பாட்டு இருக்கு. பாட்டு போச்சு வந்துச்சு. கண் இதையும் பார்த்துச்சு. அது சிகப்பு கலரில் இருக்குது, இது கருப்பு கலரில் இருக்குது. அது உருண்டையாக இருக்குது, இது ஃப்ளாட்டாக இருக்குது. அது கட்டியாக இருக்குது, இது மெத்தையாக இருக்குது. இத்தனை வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் அங்கே நடந்தது என்ன? கண்ணு பார்த்துச்சு. கண்ணுக்கு தெரிய வைக்கிறதுக்கு இங்கே ஒட்டி இருக்கு. இப்போது நான் இப்படியே மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பாட்டு வந்துச்சு போச்சு, பவுச்சு வந்துச்சு போச்சு. சரி, இன்னொன்று கூட கொண்டு வரும். பாட்டில் வந்துச்சு போச்சு. கண்ணுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த லைட்டுக்கு என்ன ஆயிடுச்சு? அப்போது ஜாகிரத அவஸ்தையில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் வந்தான்னு வரட்டும், போனால் போட்டோம். எதுவுமே இருக்கிறது இல்லையே. நமக்கு பிடிக்கல, ஒன்றே பார்த்துட்டு இருக்கோம். கொஞ்ச நேரம் தூங்கும் எனக்கு முன்னாடி இருந்து. என்ன பார்க்க பிடிக்கல, என்ன நானே பார்த்துக்கிறேன் கண்ணாடி. அது பிடிக்கும் சில பேர். போயிட்டுருக்காது. எவ்வளோ பிடிச்சதான விஷயம். ஜென்ரலாக பார்த்தா ரூல் படி so many திருஷ்ய பிரபஞ்சம், ஐ மீன் ரூப பிரபஞ்சம், இப்படி எடுத்துக்கோ. so many சப்த பிரபஞ்சம். ஆனால் இப்போ இத்தனை போய் மாறிட்டுருக்கு. ஆனால் இந்த லைட்டும் மாறலை, அந்த கண்ணும் மாறலைன்னா அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஆனால் இது கருப்பு, இது ஃப்ளாட்டு, இது குண்டு, இது ரவுண்டுன்னு சொல்கிறது எங்கே தெரியுறது அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறோம். அது பார்த்த உடனே எங்கே ஒரு ஐடியா, ஒரு தாட் ஏற்படுறது. அந்த தாட் பேர் விருத்தி. விருத்தி அது எங்கே ஏற்படுறதுன்னு சொன்னால் மைண்டில் ஏற்படுறது, மனசில் தான் அந்த விருத்தி ஏற்படுறது. அநேக விருத்திகளோட சமூகம்தான் மைண்டு. அநேக விருத்திகள். திடீர்னு சப்த விருத்தி வரும், அந்த விருத்தி வரும். பட் ஒன்று தான் போயிட்டு வரும். நிறைய ஒரே வாட்டி வந்தால் கன்ஃபியூஸ் ஆகிடும். மொத்தத்தில் அந்த மைண்டுக்கு ஒரு கெப்பாசிட்டி. இந்த இந்திரியம் அப்பப்போ சிக்னல்ஸ் அனுப்பும்போது அந்தந்த சிக்னல்ஸ் அப்படி எடுத்துக்குவோம். அப்போது ஜாகிரத அவஸ்தையில் இந்த 5 செக்மெண்ட்ஸ்னால, 5 விதமான அனுபவங்கள்னால
ஆக்சுவலி என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, மனசில் விற்த்திகள் வருது போகிறது, ஆனால் அந்த மனசும் விற்த்திகளில் வந்து மாறிட்டே இருக்கிறது, அதையும் நித்தியமாக சாஸ்வதம் இல்லை. அப்போ அந்த மனசில் வர விற்த்தினையும் பிரகாசிப்ப செய்கிற இன்னொன்று ஏதோ ஒரு ஃபேக்டர் இருந்திருக்கணும். அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து கான்ஷியஸ்னஸ். இங்கே கொஞ்சம் இன்னும் உஷாராக இருக்கணும். கான்ஷியஸ்னஸ் சும்மா பேர் கொடுத்துக்கிறோம். இந்த இப்போ பாட்டு காமிச்ச மாதிரி, அதுக்கும் உங்கள் கண்ணு பற்றி சொன்ன மாதிரி, இல்லை மனசில் விருத்தி வந்து சொன்ன மாதிரி புரிஞ்சுக்கிற அளவுக்கு கான்ஷியஸ் சொன்னால் உடனே புரிஞ்சுக்க முடியாது. தேடக்கூடாது கான்ஷியஸ்னஸ். பாட் விருத்தி வந்துச்சு இல்லை, யாருக்கு தெரிஞ்சிச்சு? விருத்தி மனசில் வந்தது, தெரிஞ்சுக்கினவன் வேறே. பார்த்தீங்க, பௌச்சு விருத்தி வந்துச்சு, மனசில் வந்துச்சு. மனசில் விருத்திகள் வந்து போகிறது, அவ்வளோதான். அதுக்கு ஒரு பேர் கொடுத்தோம், ஒரு ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜ் மேலே வந்து இப்போ நான் போனால் இன்னொரு மத்தியானம் ஏதாவது ஃபங்க்ஷன் இன்னொருத்த வந்து ஏறுவான். இப்படி ஒரு ஸ்டேஜ் மேலே டான்சர்ஸ் நிறைய பேர் வந்து போன மாதிரி, இது பேர் ஸ்டேஜ் அண்ணோம். அதே மாதிரி நிறைய விருத்திகள் வரதே போகிறது, அதுக்கு பேர் மனசுன்னு சொன்னோம், அவ்வளோதான். ஆனால் அந்த ஞானம், விருத்தி ஞானம் எங்கே ஏற்படுறதுன்னு இந்த கான்ஷியஸ்னஸ். அதுக்கு தமிழில் அழகான வார்த்தை உணர்வு. உணர்வு தெரியறது. இது இப்படி இருக்குன்னு தெரிஞ்சது, அது அப்படி இருக்குன்னு தெரிஞ்சது, இது வந்துச்சுன்னு தெரிஞ்சது, போயிடுச்சுன்னு தெரிஞ்சது. அப்படி இந்த தெரிஞ்சுக்கிற ஞானம், அதுக்கு பேர் ஞானம். இங்க ஞானம் என்ன பிரம்ம ஞானம் அப்படியெல்லாம் சொல்ல, பாட்டு ஞானம். எங்க ஏற்பட்டுச்சுது? மனசுல விருத்தி ரூபத்தில் ஏற்பட்டது. அது யார் ரெகக்னைஸ் பண்ணாங்க? The conscious is recognized. இப்போ இங்கே ஒரு சின்ன ஷிஃப்ட். இங்கே பிரகாஷம் லைட்டுன்னு சொன்னது நீங்கள் அந்த கான்ஷியஸ் இடத்துல போடுங்க. எப்படி இங்கே லைட் வந்து எல்லாத்தையும் பிரகாசிப்ப தெரிவிக்கிறதோ, இன் தி லைட் ஆஃப் தி கான்ஷியஸ்னஸ் எவ்ரிதிங் இஸ் கமிங் டு பி நோன்ட். எல்லா தெரிவிக்கப்படுறது, தெரிஞ்சுக்கப்படுறது கான்ஷியஸ்னஸ். அது பேர் உணர்வு. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு தான் தெரியுறது இல்லை, எல்லாமே எனக்கு புரிய மாட்டேங்குது, புரியலன்னு தெரியுறது இல்லை. அது தெரிஞ்சுக்கிறது கான்ஷியஸ்னஸ் தான். ரொம்ப சிரமப்பட வேண்டாம், புரியும், பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி அந்த கான்ஷியஸ்னஸ், அது பேர் உணர்வுன்னு சொன்னோம். இப்போது எது வந்து இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து கம்மிங் இன் டு கான்டாக்ட் வித் த ஆப்ஜெக்ட், அப்படி தானே? இந்த ஆப்ஜெக்ட் தான் அங்கே விருத்தி, அங்கேருந்து அது தெரிஞ்சிச்சு. இந்த தெரிஞ்சுக்கிறனது வந்து எதனால நடக்கிறது? தெரிஞ்சுக்கிறனது எதனால நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, விச் இஸ் த டிசைடிங் ஃபேக்டர்? கான்ஷியஸ்னஸ் இஸ் நோயிங் த ஆப்ஜெக்ட். அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்கு, இந்த ரெண்டு விஷயம். ஒன்று வந்து இந்திரியம், ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்திரியம் தானே பார்த்தது, திருஷ்ய பிரபஞ்சத்துக்கு ரூபம் பார்க்கறதுக்கு கண் இந்திரியம். அப்புறம் பிளஸ் என்ன சொன்னோம் அடுத்தது? விருத்தி. அந்த ரிகக்னைஸ் ஒரு இடத்துல அப்படியே ஒரு கான்ஷியஸ் போல இன்னும் விருத்தி ஏற்பட்டுச்சு. அப்போது இந்திரியம் ப்ளஸ் விருத்தி, இது ரெண்டு தான் டூ ஃபேக்டர்ஸ் ஃபார் தி கான்ஷியஸ்னஸ் டு நோ. அதான் அங்கே நோயிங்குக்கு வந்து பேர் ஞானம். நோயிங்கு பேர் அங்கே ஞானம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறோம். ஒரு மிரர் இருக்கு, மிரர் மேலே மிரர் கிட்ட போகிறோம், நம்ம பிந்து வச்சுக்கிறதோ. அங்கே போனதுக்கப்புறம் அந்த மிரர் மேலே ஆல்ரெடி நிறைய பிந்தி இருக்கு.
வைப்பாங்க இல்லையா, ஜென்ஸ் வைக்குமா இல்லை, ஏதோ அழுக்கு இருக்குது அங்கே, ஒரு கருப்பாக ஒரு டர்ட்டி இருக்கு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அதையும் தெரிஞ்சது. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அங்கே பிந்து எடுத்துட்டு இங்கே வச்சுக்கிறோம், இங்கே பார்க்குறோம், அது பார்க்கல. அதனால தான் எது அந்த விற்பி அட்டாச் ஆகிறதோ அதுக்கு பின்னாடி கான்ஷியஸ்னஸ் வருதோ அந்த விஷயம் மட்டும்தான் அது கிரகிக்கப்படுறது. அதுக்கப்புறம் இந்த கான்ஷியஸ்னஸ் ஒரு பொருள் பார்த்துச்சு, பாட்டு பிடிச்சிச்சு, ஓகே. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு, பாட் நாலேஜ் வந்துச்சு, ஆப்ஜெக்ட் நாலேஜ் வந்துச்சு, ஆப்ஜெக்டோட நாலேஜ் வந்துச்சு. இப்போது அந்த கான்ஷியஸ்னஸ் எப்போ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் இந்திரிய மூலமாக விருத்தி மூலமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு அனுபவம் படுறதோ அதுக்கு பேர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் இப்போ ஒரு டர்னிங் பாயிண்ட், கான்ஷியஸ்னஸுக்கு ஒரு பேர் கொடுக்க போகிறோம். எதனால? ரிலேஷனல் ஸ்டேட்டஸ் இந்த ஆப்ஜெக்டினாலையும் இந்த இந்திரிய மூலமாகவும் இந்த விருத்தினாலையும் வந்த ஒரு இது ரிசல்ட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு நான் ஞானம்னு பேர் சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸ் அன்றோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கான்ஷியஸ்னஸுக்கு இன்னொரு பேர், கான்ஷியஸ்னஸுக்கு இன்னொரு பேர். எப்போ? when the consciousness come into the relation status with the object, consciousness getting a relationship, it gets the relational name experience. So every experience is a consciousness only. பேர் மாற்றிட்டோங்க. இங்கே எக்ஸ்பீரியன்ஸ்ன்னா வெளியிலேருந்து எடுத்துக்கூடாது, வெளியில் பல விதமாக மாறிட்டு இருக்கு. பட் எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஆக்சுவலி ஹேப்பனிங் இன் தி கான்ஷியஸ்னஸ். அதனால கான்ஷியஸ்னஸ் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு புது நேம் கொடுத்துருக்கோம். அப்போ ஆப்ஜெக்ட்ஸ் மே பி மெனி, ஆப்ஜெக்ட்ஸுமே அதோட ரிலேஷனல் ஸ்டேட்டஸ் மாறிட்டே இருக்கலாம். காமிச்சாச்சில் இப்போ 3 விதமாக காமிச்சோம், இன்னும் பலதெல்லாம் பார்க்குறோம். அதெல்லாம் நிறையா இருக்கட்டும், நிறைய மாறட்டும். மெனி ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெனி ரிலேஷனல் ஸ்டேட்டஸ், அதோடைய அனுபவம் அது எந்த இந்திரியம் மூலமாகட்டும், அது எப்படி இருந்தால் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்போ இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வார்த்தை யூஸ் பண்ணால் நீங்கள் கான்ஷியஸ்னஸ் எனக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏகர்பா ஒன் ஒன்லி. இங்கே நம்ம கொஞ்சம் கஷ்டம், ஐ மீன் ஆக்செப்ட் பண்ணுறது. தேர் ஆர் நோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ், தேர் இஸ் ஓன்லி ஒன் எக்ஸ்பீரியன்ஸ். Experienced may be many, experiencer, experience is one. Now இப்போ புதுசாக ஒரு கூட்டம் கூட்டிகிட்டு வரோம். இதுக்கு பேர் திரிபுட்டி. ஓகே, இந்த வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி அதான் பகவத்கீதை உபனிஷத்தை தத்துவபோதை கொஞ்சம் கூட கேட்கலன்னா இது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, மண்டை வடிச்சுக்கோங்க, கொஞ்சம் சுற்றுட்டுமே. தலை சுற்றுறதுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பிரெயின் ஆக்ஷன் திங்க் பண்ண, அப்போ தான் எப்படி புரியும். இன் எனி எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொன்னால் 3 இருக்கணும். பேர் திரிபுட்டி, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது அங்கங்கே அப்பப்புறம் திரிபுட்டி 3 ட்ரையாங்குலர் கேம். எக்ஸ்பீரியன்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு, எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு சில தமிழ் பதங்கள் கிடைக்கலன்னு இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். யாருக்காவது கொஞ்சம் சிரமமாக இருந்தால். இப்போ இது நம்ம ஜாகிரத அவஸ்தை கொண்டு வரும் இந்த குருட்டி. ஓகே, ஜாகிரத அவஸ்தை வேக்கிங் ஸ்டேட்டு. அப்போது வேக்கர், வேக்கிங் ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, 3 இருக்கு.
ஸோ எல்லாமே ஜாகிரத்திலும் திரிபுட்டி ஏற்படுறது. இப்போதைக்கு ஜாகிரதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம் இன்னும். ஆனால் இந்த திரிபுட்டி மாறி மாறிட்டு இருக்கு. என்ன மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு மாறிட்டு இருக்கு, எக்ஸ்பீரியன்சர் மாறலை. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ ஒன்லி ஒன். இது வேதாந்தம் சொல்லும் போது தான் நமக்கு புரியும். நம்ம நினைக்கிறோம் ஐ ஹவ் சோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ். அது இல்லை, இங்கே எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறது ஒரே ஞானம்தான், ஒரே கான்ஷியஸ்னஸ் தான். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு இஸ் டிஃபரெண்ட். அப்போ இங்கே வந்து ஒரு சந்தேகம் வரும். ஸோ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் திஸ் தாட்? ஒரு எண்ணம் வந்துச்சு, விருத்தின்னு சொன்னோம் இல்லையா? இந்த ஒரு எண்ணம், ஒரு விருத்திக்கும் தாட்டுக்கு கான்ஷியஸ்னஸுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்? முதல்ல 2 ஃபேக்டர்ஸ் சொன்னோம், இந்திரியம் இருக்கணும், அப்புறம் விருத்தி இருக்கணும். இப்போ இந்த விருத்திக்கும் இந்த கான்ஷியஸ்னஸுக்கு நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப், என்ன பந்தம் அப்படின்னு சந்தேகம். இனிமேல் வித்யாரண்ய சுவாமி நிறைய சந்தேகங்கள் இப்படி அனுப்பி அதெல்லாம் கிளாரிஃபை பண்ணி தான் நமக்கு கிளாரிட்டி வர வச்சுட்டு வர. அப்போ அந்த வந்தால் என்ன எப்படி புரிஞ்சுக்கணும்? நவ் ஆர் கோயிங் பேக் டு என்னென்ன ரூல்ஸ் வந்து நம்ம வந்து தத்துவபோத சமயத்தில் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆனால் அப்படி பேசியிருக்கோமா? இப்போ பாடி விட்டுட்டு கொஞ்சம் உள்ள தாட்டு கிட்ட போயிட்டோம், அவ்வளோதான். அதே ரூல்ஸ் இங்கே அப்ளை பண்ணணும். இப்போது இந்த ஞாபகம் இருக்கோ? இருக்கணும் நினைக்கிறேன், கொஞ்சமாக இருக்கும், ஞாபகப்படுத்துகிறோம். அங்கே 4 முக்கியமான ரூல்ஸ் சொல்லியிருக்கோம். ஆத்மா என்ன, சரீரம் என்ன. முதல் விஷயம் வந்து இங்கே வந்து சரீரம் வேண்டாம், தாட்டுன்னு எடுத்துக்கிறோம். சரி, இப்போ கான்ஷியஸ்னஸ் வந்து அதே ரூல்ஸ் தான். என்ன சொல்லணும்? இந்த உணர்வு இந்த தாட்டோடைய ப்ராப்பர்ட்டியா இல்லை ப்ராடக்டா, இல்லைன்னா இன்னொன்று என்ன சொன்னோம், எதர் பார்ட். ஆத்மா வந்து சரீரத்தில் ஒரு பாகமா, சரீரத்தில் வந்து உற்பத்தான ஒரு ப்ராடக்டா, இல்லைன்னா சரீரத்துக்கு இருக்க மாதிரி ஒரு தர்மமா. Now let us make this sentence clear. Consciousness is not a part or product or property of the thought. Now we are establishing the relationship between the consciousness and the thought. So this is the model point, this is the rule. So consciousness is not a part of the thought, not a product of the thought, not a property of the thought. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்கோம்? இந்த கான்ஷியஸ்னஸ் இஸ் ஸ்வதந்திரம், இண்டிபெண்டன்ட் என்டிட்டி. அது இண்டிபெண்டாக இருக்கிறதுனால தான் இந்த விருத்தினி என்லிவன்ஸ். இந்த லைட்டு தான் கான்ஷியஸ்னு சொன்னோம் இல்லை, இந்த லைட் இண்டிபெண்டாக இருக்கிறதுனால தான் அதில் என்ன வந்தாலும் போனாலும் அது அப்படியே பிரகாசிங் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி கான்ஷியஸ்னஸ் வந்து இண்டிபெண்ட்லி எக்ஸிஸ்டிங், ஆனால் விருத்தி மனசில் வர இந்த எண்ணங்கள் எல்லாத்தையுமே அப்படி வெளிச்சம் காட்டி தெரிஞ்சுக்குது. அதனால இட் இஸ் நாட் எ டிபெண்ட் கான்ஷியஸ்னஸ். என்ன பேசிகிட்டு இருக்கோம் நம்ம? கான்ஷியஸ்னஸுக்கு விருத்திக்கு இருக்கிற சம்பந்தம் என்று பேசிகிட்டு இருக்கிறோம். இது யாருடைய கதை இல்லை, நமக்குள்ளே இருக்கிற நம்ம கதை தான். அப்போ எடுத்துக்கிட்டால் தான் கொஞ்சம் இன்னும் ஸ்ரத்தையாக கேட்போம். ஓகே, அதுக்கப்புறம் 3வது விஷயம் வந்து ஆத்மா
இந்த கான்ஷியஸ்னஸ் வந்து நாட் லிமிட்டெட் பை த சைஸ் ஆஃப் தி, அங்கே பாடின்னு சொல்கிறோம், இங்கே சைஸ் ஆஃப் தி தாட்னு கூட சொல்லலாம். என்னன்னு சில பேர், என்னோட துக்கம் உங்களுக்கு என்ன தெரியும், எவ்வளோ பாரமாக இருக்கார், அது என்ன என்ன சொல்கிறோம் இல்லையா அப்போ. அதனால தாட்டுடைய சைஸோ அதோடைய அது துக்கமான தாட்டை, சைஸுன்னு அர்த்தம் இங்கே சுகமான தாட்டை, ஏதாவது ஆகிடும், இட் இஸ் நாட் பவுண்டட் பை, ஓகே, நாட் லிமிட்டட் பை எனி ஆஃப் திஸ் தாட் சைஸ் ஆர் எனி திங். நவ் லாஸ்ட் 4வது பாயிண்ட் வந்து இந்த கான்ஷியஸ்னஸ், ஓகே, உணர்வு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், அது வந்து 4வது என்னன்னா, ஈவன் இந்த எண்ணங்களில் வந்து உளுந்து போனாலும் அது காணாமல் போனாலும் என்னானாலும் சரி, ஓகே, ஈவன் ஆஃப்டர் த மெனி தாட்ஸ் ரைஸ் அண்ட் மெனி தாட்ஸ் ஃபால் டிஸப்பியர், நத்திங் ஹேப்பனிங் டு தி கான்ஷியஸ்னஸ். இப்போ நம்ம எல்லாரும் போனதுக்கப்புறம் இங்கே இந்த லைட் வந்து ஐயோ எல்லோரும் போகிறீங்க இருங்களே சாயங்காலம் வரைக்கும் சொல்லுமா, சொல்லாது. அதே மாதிரி தான் சரியில்லை என்னமோ நடக்கிறது, மனசில் எத்தனையோ உறுத்திகள் வருது போகிறது, கொஞ்சம் நேரம் ஆஹான்றது, கொஞ்சம் நேரம் ஓஹோன்றது, கொஞ்சம் ஊன்றது, என்னானாலும் சரி, ரைசிங் அண்ட் ஃபாலிங். ஒரு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அநேக 100 கிலோ எண்ணங்கள் வருது, விழுந்து போகிறது. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள் மனசில் உறுத்திகள் வந்துடுது போகிறது, என்ன பேசுகிறாரு புரியல, நல்லா புரிஞ்சிச்சேன்னு சிலது சொல்லி சில மனசு சொல்லி பார்த்தீங்களா, விருத்திகள் வந்துகிட்டே இருக்கு, கவனிக்கணும், அவ்வளோதான். எல்லாமே எனக்கு தெரிவிக்கப்படுறது. அதனால ஐ ஆம் கண்டினியூஸ், ஆத்மா கான்ஷியஸ்னஸ் எக்ஸிஸ்டிங் கண்டினியூஸ்லி. இந்த எண்ணங்கள் உளுந்தாலும் சரி, திரும்பி எழுந்திச்சான் சரி, எப்படி உளுந்தது எழுந்திச்சுன்னு சொன்னதுனால கடலில் வரை அலைகள் பற்றி எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். கடலைன்னா தண்ணி, அந்த தண்ணியில் தான் ஒரு சேஞ்சு தோற்றதுனால அலைகள் உருவாகிறதே அழிஞ்சு போகிறது. தண்ணிக்கு ஏதாவது ஆகுமா, இல்லை கடல் అనేది ஏதாவது இருந்தால் அவங்களுக்கு கேட்கணும், கடலை உனக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கும் நஷ்டமாக இருக்கும், என்ன கஷ்டம் ஒன்றும் தெரியாது, என்ன எனக்குள்ளதான் அதெல்லாம் ஏந்திச்சு போகிறது, நான் அப்படி இருக்கேன். அதே மாதிரி தான் இங்கே அந்த எண்ணங்கள் எல்லாம் உதயிச்சு அஸ்தமிக்கிறது, அது ஏதோ மனசனே ஒரு இடத்துல ஸ்டேஜ் மேலே இந்த விற்த்திகளை டான்ஸ் ஆடுறது போகிறது. இது புரிய வைக்கிறதுக்கு தான் பாகவதத்தில் ராசலீலா, एक एक गोपिका एक एक मनोवृत्ति है, और मनोवृत्ति தான் ஒரு கோபிகா. in between கிருஷ்ணா இஸ் எ கான்ஷியஸ்னஸ். அதனால தான் அவருக்கு பேர் இடையன், 2 நினப்புக்குள்ள நடுவில் இருக்கிறார், கான்ஷியஸ்னஸ். சரி, அப்போது இதெல்லாம் கொஞ்சம் முதல்ல அப்படி கஷ்டமாக தான் இருக்கும், வேறு வழியில் புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். புரிஞ்சுக்கலன்னா அதே தூங்கி போயிடும், பரவாயில்ல. அதுக்கப்புறம் இப்போ குரு கேட்குறார், நம்மளை வந்து யூ ஃபோக்கஸ் ஆன் தட், ஓகே, இந்த 4 சேஞ்சஸ் இதெல்லாம் எதுவுமே அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிற அந்த நித்திய சத்திய வஸ்துவான, ஓகே, அதுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கணும். இனிமேல் இதெல்லாம் பைஹார்ட் பண்ண மந்திரம் மாதிரி. கான்ஷியஸ்னஸுக்கு பேர் இன்னொரு பேரும் எக்ஸ்பீரியன்ஸு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர் சேஞ்சிங். அதனால் இதுக்கு எதுவுமே ஆகலை, விற்த்திகளும் மாறிட்டுருக்கு, பிரபஞ்சம் இந்திரியங்களில் இல்லை, கண்ணு தெரியல, அப்புறம் இல்லை காதே கேட்கல, ஸோ வாட், ஆனால் நான் இருப்பேன். அந்த கான்ஷியஸ்னஸ் எப்பவுமே அப்படி தான் இருக்கும், உணர்வு எப்படியுமே அப்படி இருக்கும். அப்போ எது மேலே ஃபோக்கஸ் பண்ணினா, எல்லாரும் மந்திரம் சொல்லுங்க, ஏக நித்ய சார சத்ய. ஈஸி, எல்லாம் 2 வார்த்தைகள். ஏக நித்ய சார சத்ய, ஏக நித்ய சார சத்ய, ஏக நித்ய சார சத்ய. இனிமேல் இதுதான் மந்திரம். ஏன்னா ஹரே ராம் ஹரே கிருஷ்ணா சொன்னால் நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குங்க. இங்கே அட்லீஸ்ட் ஏகம் ஒன்று தான், என்னது கண்டுபிடி.
நித்தியம் எப்பவுமே இருக்கு. அதுதான் ஆக்சுவலாக சாரமாக எசன்ஸாக இருக்கு. அதுதான் சத்தியமாக இருக்கு. எத் எத் நித்தியம் தத் தத் சத்தியம். எத் எத் நித்தியம் தத் தத் சத்தியம். இல்லை, இதுக்கு இன்னொரு விதமாக இங்கிலீஷில் சொல்லிக்கிறோம். சம்ஸ்கிருதம் ஈஸியாகவே இருக்கு. ஏக நித்திய சார சத்திய. இப்போது ஆப்போசிட்டாகவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த விற்த்திகள், அப்புறம் பஞ்ச பிரபஞ்சங்கள், பஞ்ச பிரபஞ்சம் சொன்னோம் இல்லை, 5 செக்மெண்ட்ஸ், இதெல்லாம் என்ன? அநேக அனித்ய அசார அசத்திய. ஒரு சும்மா சேர்த்துக்குங்க, சொல்லுங்க. அநேக அனித்ய அசத்திய. போச்சு, அவ்வளோதான், லெசன் முடிஞ்சு போச்சு. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. இதெல்லாம் ஃபண்டமெண்டல்ஸ் மாதிரி. அப்போது அடிக்கடி டக்குன்னு ரிப்பீட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் வரணும். இங்கிலீஷில் சொன்னால் இம்மோர்டல், இன்விசிபிள், இன்னர் எசன்ஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுங்கள். இன்விசிபிள், இன்னர் எசன்ஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல். ரொம்ப சிம்பிள். வேதாந்தம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் காது கண்ணு மனசு கொடுத்து கேட்கணும். அப்போது மனசன இடத்துலும் ப்ளூராலிட்டி இருக்கு, அநேகம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட்ஸ் வெளியில் பார்த்தாலும் அநேகம் இருக்கு. அப்போ அநேகம் அங்கங்கே இருக்கிறதுனால இந்த அனுபவம் தெரிஞ்சுக்கிற எக்ஸ்பீரியன்ஸு, அந்த கான்ஷியஸ்னஸ்ஸு நான் அநேகமாக இல்லை. plurality may be there in all your experienced, but all are one experience only, unknown to that consciousness. அதுக்கு தான் ஒரு பேர் எக்ஸ்பீரியன்ஸ். That's why I know I am not good. I know I am bad. I know I don't know that. I know that I am not able to understand. I know that I understood. I know that I am a good person. எல்லாம் no, I know. அதனால தான் பிரஜ்ஞானம் பிரம்மா. இந்த நோன் உணர்வு, அதுக்கு பேர். உபனிஷத்து சொன்னால் அந்த பிரஜ்ஞை தெரிஞ்சுக்கிற அந்த ஞானம்தான் பிரம்மா. அதுதான் நீ, அதுதான் கான்ஷியஸ்னஸ், அதுதான் உணர்வு, அதுதான் ஆத்மா. பல பேர் கொடுத்துட்டு குழப்புக்கும். பேர் நிறைய கொடுத்து குழப்பம் வரும். இதுக்கு அழகா இங்கே புது பேர் கொடுக்குறாரு வித்யாரண்ய சுவாமி. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? சம்வித். நான் 3 பதங்கள் உபயோகப்படுத்திட்டு இந்த ஸ்லோகத்தில் வர ஸ்லோகம் படிக்க போகிறோம், கவலைப்படாது. வேத்யாக ஸ்லோகம்ல வர பதம் இப்போ பார்க்காதுங்க. 2 நடுவில் ஒன்று உபயோகப்படுத்திட்டோம். என்னது? ஸ்லோகம்ல வர பதமே. எனக்கே ஞாபகம் இல்லை. அப்புறம் சொல்லாம நினைச்சேன், சரி விட்டுடுங்க. 3வது இப்போ சம்வித்து. 3வது சம்வித்து. 3வது ஸ்லோகத்தில் இப்போ பார்க்க போகிற ஸ்லோகத்தில் இந்த வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு. ஆனால் 4வது ஸ்லோகத்தில் இதே சம்வித்துக்கு இன்னொரு வார்த்தை மாற்றுறாரு. போதக, தெரியுறது, போதப்படுறது. நோ, போதம் ஆர் போதக. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய ஜாகிரத்துடைய ஸ்டோரி. இது அவங்க எல்லாருடைய பயோகிராஃபி. இதுதான் அங்கே சொல்லி இப்போ கன்க்ளூஷன் என்ன? ஒரே சம்வித்து, அது மாறவே மாறாது, அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு ஒரு குறையோ ஒரு ஆடிங்கோ ஒரு டிக்ரீஸோ ஒன்றுமே இல்லை. ஓகே, இதே தான் 4வது ஸ்லோகத்தில்
நான் என்னென்ன பேசியிருக்குமோ இதெல்லாம் சொப்பனத்துக்கு அப்ளை பண்ணேன். சொப்பனம் இருக்குல்ல நமக்கு, கனவு, சொப்பனத்துக்கு அப்ளை பண்ணோம். அங்கேயும் இதுதான், என்னென்னமோ கனவு வரட்டும், ஏதோ வரட்டும் போட்டோம். கனவு வந்து 1.5 நிமிஷம்தான் சொல்கிறாங்க ரிசர்ச்சர்ஸ். ஆனால் 1.5 நிமிஷத்தில் இவர் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைங்களுக்கு வந்து அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போடுறாங்க. அந்த கேள்வியை அனுப்புகிறாருங்க. ஒருவேளை நீ கேட்பே, ஏன்னா கனவுல வஸ்துகள் நித்தியமாக இல்லை, ஸ்திரமாக இல்லை. ஆனால் ஜாகிரத்தில் பார்த்த நேத்தி பார்த்த ஹஸ்பண்டு, நேத்தி பார்த்த ஒய்ஃப் வந்து இன்றைக்கி பார்க்குறோம். ரிலேட்டிவ்லி, நாட் ட்ரூலி. அது மாறிட்டு இருக்கு. அந்த மாற்றம் தெரியாமல் இருக்கு. ஆஸ் இஃப் தே வர் நாட் சேஞ்ச்டு, ஆஸ் தோ தே ஆர் பர்மனெண்ட் மாதிரி தெரியுறது தவிர அதையும் மாறிட்டுருக்கு. அது அப்புறம் சொப்பனத்தில் ரொம்ப ஈஸியாக ஜாகிரதைக்கு வந்ததுக்கப்புறம், முடிப்பு வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம் அதெல்லாம் சொப்பனம் கனவு தான்றோம். சரி, மொத்தத்தில் உனக்கு அனுபவம் தானே அது. அங்கேயும் இப்படி தான். நோ, ஜாகிரத அவஸ்தையில் இந்த சொன்ன இப்போ பேச்சு எல்லாமே கதை அனுபவிக்கிறது வந்து ஸ்தூல சரீரம் தோபோத. ரெண்டாவது வந்து சொப்னம் பற்றி ஈக்குவலி ஹார்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ். இந்த லென்த்து டியூரேஷன் இப்படி இருக்கான்னு கூட நீ பேசினா அது நாங்கள் அப்புறம் நெகேட் பண்ணி அந்த டைமு ஸ்கேல் இல்லாமல் உனக்கு ஒரு பிரெயின் வாஷ் பண்ண போகிறோம். இப்போ சொல்ல மாட்டேன், சொன்னால் புரியாது. இந்த டைமு இவ்வளோ இருக்கு, இங்கே ஸ்திரமாக இருக்குது, இதெல்லாம் போய் எதுவுமே இல்லை, ஸ்திரமாக இல்லை, டைமே இல்லை. டைம் இஸ் த கான்செப்ட் கிரியேட்டட் பை த மைண்ட். இன் சத்தியத்தில் சம்வித்தில் தேர் இஸ் நோ டைம், பட் இட் இஸ் டூ மச் ஃபார் நவ். 12 போகுது, பசிக்கும் போது சொன்னான். சரி, அப்போது சொப்பனத்தில் யார் அங்கே கதை, யாரோட கதை? சூக்ஷ்ம சரீரம். சூக்ஷ்ம சரீரம் அனுபவிக்கிறது வந்து, சொப்பனத்தை அனுபவிக்கிறது சூக்ஷ்ம சரீரம். ஜாகிரத்தை நல்லா ரிகலெக்ட் பண்ணி அனுபவிக்கிறதுன்னா அனுபவம் எங்கே அங்கே வருது, தெரிவிக்கிறது பண்ணுறது ஸ்தூல சரீரம். இது ரெண்டு மட்டும் இல்லைப்பா, அடுத்த படிக்கு வா, உனக்கு பிடிச்ச படி. தூக்கம் இருக்குல்ல பார்த்தியா? ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க, சீக்கிரம் நீங்கள் விட்டுட்டா நாங்கள் போய் தூங்கணும். இவ்வளோ பெரிய கிளாஸ் எடுத்துங்க. 40 நிமிஷம்னா பரவாயில்ல, 1.5 மணி நேரம்னா 2 minutes கிளாஸ். அட்வான்ஸ்டு ஸ்டூடெண்ட்ஸு. சரி, முடிக்கிறோம். சொப்பன ஜாக்கிரத்திலும் ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனால் இந்த மாதிரி துக்கம் இல்லை, கஷ்டம் இல்லை, பலதில்லை, எனக்கு ஒன்றும் தெரியலன்னு ஒரு பிளாங்க்னஸ் இருக்கு. அந்த பிளாங்க்னஸ் இல்லை, அந்த பிளாங்க்னஸ் எம்டி இல்லை, அது பிளாங்காக இருக்குது. அங்கே ஒரு ஆனந்தம் இருக்குன்னு யாரோ வந்து கலெக்ட் பண்ணிக்கிற அந்த அனுபவத்தினே. அந்த கலெக்ட் பண்ணலன்னா ரிகலெக்ஷன் இருக்காது. வித்தவுட் கலெக்ஷன் ஆகுது இருக்கும். ஸோ அதையும் அங்கே சம்வித் ஆத்மாவுக்கு அனுபவப்படுறது, அது மெமரியில் இருக்கிறதுனால தான், அங்கே தெரிஞ்சது கலெக்ட் ஆனதுனால தான் இங்கே மெமரியில் ரிகலெக்ஷனாக அப்புறம் வந்து அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன். எல்லாரும் விரும்பி 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 போகிற ஒரு ஸ்திதி, அவஸ்தை, சுஷுப்தி. இது பற்றி அடுத்த வாரம் பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாம் மொத்தத்தில் இப்போ 3 ஸ்லோகத்துலேயும் 3 விதமாக இப்படி பிரித்து இதே விஷயம் அங்கே அப்ளை பண்ணோம், இதே விஷயம் அங்கே அப்ளை பண்ணோம். சம்வித் ஏக்குதா, ஒன்று தான் மாறாது அப்படின்னு சொல்கிறார். 3வது ஸ்லோகம் ஆரம்பிச்சுடுவோம், ஆரம்பிச்சுட்டு நிறுத்திடுவோம். ஓகே, so this is the gist of the 3rd, 4th and 5th shlokas. அது 3 அவஸ்தைகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 3வது ஸ்லோகம், சப்தஸ்பர்ஷாதயோ வேத்யாஹ. அங்கே விசர்க் இருக்காது. ரைட்டிங் ரூல்ஸ் ஆஃப் த சான்ஸ்கிரிட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ரீடிங் ரூல்ஸ் ஆஃப் த சான்ஸ்கிரிட் இஸ் டிஃப்ரெண்ட். பென்சில் வச்சுக்கிட்டு அப்போ அங்கே போடுங்க. ஏன்னா அங்கே நிறுத்துறதுனால விசர்க்க சொல்லிக்கணும். சப்தஸ்பர்ஷாதயோ வேத்யாஹ வைசித்ர்யா ஜாகரே ப்ருதக் ததோ விபக்தா தத் சம்வித் ஏகரூப்யான்ன பித்யதே.
மூணாவது மறந்துட்டான்னு இங்கே தான் இருக்கு, ஏகரூபா. ஏகரூபா நான் சொன்ன பேசும்போது. ஸோ மூணும் இந்த ஸ்லோகத்திலேயே வேத்யாக சென்ஸ் ஆர்கன்ஸ், சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ், அப்புறம் சம் வித் ஒன் கான்ஷியஸ்னஸ், ஏகரூபா அது ஒன்று தான், அது மாறுறதே இல்லை. நான் இப்போது நீங்கள் வீட்டுக்கு போய் அந்த கொஞ்சம் இங்கிலீஷோ தமிழோ படிச்சுக்கிட்டா புரியும். எனிஹோ வேர்ட் பை வேர்ட் மீனிங் அடுத்த வாரம் பார்த்த 3 ஸ்லோகம் முடிச்சிடலாம். பிகாஸ் த ஹோல் திங் யூ ஹேவ் டு ஃபஸ்ட் கிராஸ்ப் இன் சச் எ வே, then read and try to analyze and understand. Om Purnamada Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Harihi Om. Hari Om Tat Sat.